ஆரம்பம் நேயர்களுக்கு வணக்கம். திருப்பூர் மாவட்ட பல்லடத்தில் நியூஸ் 7 தொலைக்காட்சியில் தாலுகா செய்தியாளராக பணியாற்றி வரும் செய்தியாளர் நேசவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய நபர்களை காவல்துறையினர் விரைந்து கைது செய்ய கோரியும் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளது என்பதை காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தும் மெத்தனமாக செயல்பட்ட காவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரியும் தமிழகத்தில் உள்ள பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சியில் பணியாற்றிய செய்தியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரியும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இன்று காலை 11 மணிகளில் தொலைக்காட்சியில் மற்றும் நாளிதழ் செய்தியாளர்கள் புகைப்பட கலைஞர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து நண்பர்களும் கலந்து கொண்டு தமிழக அரசு மீது கண்டனத்தையும் பதிவு செய்ய வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என்று அனைவரும் கூடி ஒன்று சேர்ந்தனர். வணக்கம். அதாவது பல்லடம் செய்தியாளர் தாக்கப்பட்டது மட்டுமல்லாது, அவர் தாக்கப்பட்டது ஒரு புறம் இருந்தாலும் கூட தாக்கப்படுகிறோம் என்று உணர்ந்து அதை 100க்கு தகவல் கொடுத்துமே அந்த ஆடியோ எல்லாருமே கேட்டிருப்பீங்க. தகவல் கொடுத்து அவர் காப்பாற்றப்பட முடியாத சூழல் தான் இன்னைக்கு பெரும் வேதனை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் இருந்து தமிழ்நாடு முழு கோரிக்கை வலித்திருக்காரு. இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதுமே காவல்துறை தலைமையிடத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து நம்ம நியூஸ் 7 தமிழ் நிர்வாக ஆசிரியர் வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுவோம். இதுக்காக நான் கதிரை பார்க்கணும் அப்படின்னு ஃப்ளைட்டில் இறங்கும்போது தான் எனக்கு இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் இருந்தது. முடிந்தவரை இதை கலந்துக்கணுங்கிறத எவ்வளோ ட்ரை பண்ணேன். பட் அங்கே வந்து இன்னும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்லேயே இருக்குது. மாறி கிட்டத்தட்ட நாங்கள் 2 hours டாக்டர்ஸ் அப்சர்வேஷன்லேயே உட்கார வச்சாங்க. அவங்க ஃபேமிலி இல்லை. ஃபஸ்ட் நான் உள்ளே போகும்போது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் கிரிட்டிக்கல் நான் கிட்டத்தட்ட வெளியே வரதுக்கே ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. ப்ளஸ் அங்கேருந்து டிஜிபி ஆஃபீஸ்ல வந்து ஆட்கள் வந்ததுனால கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம், கலந்துக்க முடியல. இது வந்து கதிர் சொன்ன மாதிரி நேற்று நைட்ல இருந்து யாருக்குமே தூக்கம் இல்லை. ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம். ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா வட மாவட்டங்களில் தான் இதை போகிற சம்பவங்கள் நடந்திருக்கு. வேலூரில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மூன் டிவி சேர்ந்த ஒரு நண்பர் படுகொலை செய்யப்பட்டார். இப்படியான விஷயங்கள் குறிப்பாக மேற்கு மாவட்டத்தில் திருப்பூர், கோயம்புத்தூர் பகுதிகளில் நடக்குதுன்றது நானும் இந்த பகுதியை சேர்ந்தவன் தான். என் சொந்த ஊர் இங்கே தான். எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் அதில் அதனுடைய ப்ராக்சிமிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, நான் உள்ளே நுழைஞ்சோடனே அந்த டாக்டர் என்னை பார்த்துட்டு என்னங்க அவ்வளோ கோவம் அவர் மேலே, இவ்வளோ ப்ரூட்டலாக அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு தான் ஃபஸ்ட்டு வார்த்தை அந்த டாக்டர் கேட்டார். கிட்டத்தட்ட 62 இடத்துல காயம் இருந்திருக்கு. கிளியர் மோட்டிவ் டாக்டர் சொல்கிறது என்னென்னா, சாகக்கூடாது, உயிர் வாழ்ந்தாலும் நடப்பணமாக இருக்கணுங்கிற அட்டெம்ப்ட் இருக்குங்கிறதுல ரொம்ப கிளியராக பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இது வந்து ஒரு பிளான்டு கூலி அட்டாக் தான். தொண்டர் படை அந்த மாதிரி வச்சு பண்ணுற ஒரு பிளான்டு அட்டாக் தான். ப்ளஸ் அந்த ஐ விட்னஸ் சொல்கிற தகவல்லாம் அப்போ வீடியோ எடுத்தாங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கேட்கவே ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒன்றாக இருக்குது. இது இப்போவே தடுக்கலை அப்படின்னா இது நாளைக்கு எனக்கும் சரி உங்களுக்கும் சரி எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான். ஏன்னா ரொம்ப ஈஸி. இன்னொரு பக்கத்தில் நெகட்டிவான பப்ளிசிட்டி இப்போவே ஆரம்பிக்கிறாங்க. அதை அப்படி பண்ணார், அவருக்குலாம் அது வேணும், இதை செஞ்சார், அதை செஞ்சார்னு. என்னுடைய பாயிண்ட் அப்படி சொல்கிறேன், விமர்சனம் பண்ணுற எல்லாருக்கும் அதுதான். சரி, அப்படியே அவர் இல்லீகலாக செய்கிறாருன்னு உங்கள் பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அது சட்டப்படி தான் நடிக்க முடியும். அது வெட்டுறது குத்துறதுன்றது எந்த வகையிலுமே ஏற்றுக்க முடியாது. அதை சில நம்ம ஊட நண்பர்களே வழக்கம் போல் எல்லா துறையிலும் இருக்க மாதிரி நம்மளாலே 2-3 பேர் பேச